கேரளத்தில் புதியதாக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் வி.டி. சதீசனுக்கு அம்மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அழைப்பு விடுத்துள்ளார். கேரளத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து கேரளத்தின் புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் வி.டி. சதீசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து கூட்டணி கட்சிகள் வழங்கிய ஆதரவு கடிதங்களுடன் சென்று கேரள ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க வி.டி. சதீசன் உரிமை கோரினார். இந்த நிலையில் கேரளத்தில் புதிதாக ஆட்சி அமைக்க வி.டி. சதீசனுக்கு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் வரும் திங்களன்று வி.டி. சதீசன் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் முதலமைச்சராக பதவியேற்கும் வி.டி. சதீசனுடன் 21 பேர் கொண்ட அமைச்சரவையும் பொறுப்பேற்பதாக கூறப்படுகிறது. மேலும் புதிய அரசுக்கான சட்டப்பேரவை கூட்டம் வரும் மே 21 அன்று நடைபெறும் எனவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் அனைவரும் அன்று பதவியேற்பார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் வரும் மே 21 அன்று நடைபெறும் கேரளத்தின் காங்கிரஸ் தலைமையிலான அரசின் பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்பார் என கூறப்படுகிறது.